ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பளைங்க பொறணி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆம்பளைங்க தான் பொறணியே பேசிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலில் திறந்தாலே எவ கூட ஒன்றா, அவன் கூட ஒன்றா, அவன் ப்ளூ ஃபிலிமாக போட்டு காட்டிக்கிட்டு இருக்கான், அவுத்து போட்டுக்கிட்டு கிடக்குறா. இன்றைய இளைஞர்கள் அதுக்கு லைக் பண்ணிவிட்டு திட்டிக்கிட்டு ஏம்மா இன்னும் கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படியோ ஒரு விதத்தில் அவங்களோட கவனத்தை அங்கே கொண்டு போகிறாங்க. நீ தான் மாமா வேலை பார்த்தேல்ல, அது ஏன்னா கருப்பு கலரில் கண்ணாடியை போட்டுக்கிட்டு பயில்வான் அவனும் சரி, இந்த சகுனி காந்தாரம் டாக்டர்னாலும் சரி, யாருனாலும் அப்புறம் இன்னும் 2 3 பேர் இருக்காங்க. ஒருத்தனா நயன்தாராவை கிளியும் கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் தான் வேசின்னு தெரியுது இல்லை, அவளை ஏன் போட்டு நீ நோண்டிக்கிட்டு இருக்க? உன் கவனத்தை நீ ஏன் அதில் கொண்டு போகிற? அப்போது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இளைஞர்கள் அவளையும் திட்டுறதுக்காக உன் பேச்சையும் கேட்குறாங்க. நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கொடுத்து இளைஞர்களை உன் பக்கம் திருப்பி லைக் வாங்கி நீ சம்பளத்தை வாங்கிறேன் பார்ப்போம். நீ மாமா வேலை பார்த்த கதையெல்லாம் யூடியூப் சேனலில் போட்டு இளைஞர்கள் அந்த பொம்பளை பொறணியவே கேட்டுக்கிட்டு தெரியாதுங்க தயவு செய்து. அதுக்காக எந்நேரம் பார்த்தால் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக கேட்கணுமா அப்படின்னு தோணுதா? அப்படிலாம் கிடையாதுங்க. லைஃப்பை நேச்சுரல் பக்கம் கொண்டு போகலாம். கவனத்தை நீங்கள் கற்றுக்கிட்டதை சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனால் நீங்கள் பேசலாம். என்ன இந்த கிழட்டு பயலுக்கு மாமா வேலை பார்த்த கதையெல்லாம் பேசும்போது அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. அதெல்லாம் ஆம்பளைங்க பேசுகிற மிகப்பெரிய பொறணி கதைகளாக தான் இருக்குது. நல்லதை கேளுங்க. யூடியூப் சேனலில் காமெடிங்கிற பேரில் கூட இங்கே காமன் நெடியாக இருக்குது. நல்லதை கேளுங்க சரியா? பொட்டாச்சிகளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் காம மலர்கள் 3, அதை அவுத்து போட்டு காமிச்சு வாடகை கூட்டு காமிச்சு சம்பாதிக்கிற பொம்பளைங்க அதில் தான் சாவாளுங்க. அதுக்கே நீங்கள் போய் அந்த பிசாசுகள்கிட்ட விழாதீங்க. உங்களுக்கே நீங்களே கூட ஞானியாகி நல்லதை கற்றுக்காங்க. வாழ்த்துக்கள்.